ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லவ் சி எபிசோட் 10ஓட பார்ட் 12 என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பார்ட் 2ஓட ஸ்டார்டிங்லேயும் நம்ம முட் வந்து கார் எடுத்துகிட்டு போனோம் இல்லையா, அவன் போன உடனேவும் அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு கார் வருது. வந்தது யாருன்ட்டு பார்த்தா நம்ம ரக்கு தான். பயப்புள்ள வந்த உடனே எங்கே போகிறான்னா நம்ம மொட்டோட வீட்டு வாசல் முன்னாடியே போய் அப்படியே குத்த வச்சு உட்காந்துட்டு எங்கே இன்னும் அவன் ஆளை காணோம் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து அப்படியே தேடிட்டே இருக்கா. அப்படியே தேடிக்கிட்டு அவன் வந்தானா நான் அவன்கிட்ட என்னதான் சொல்ல போறேன்னு அப்படின்ட்டு அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே புலம்பிட்டு இருக்கான். இவன் இப்படி உட்காந்துருக்கிறத நம்ம ப்ளம் பார்த்துட்டு, ஏ ஹேண்ட்ஸம் ப்ரோ, என்ன தெரியுதா நான் யாருன்ட்டு? நான் தான் நம்ம மொட்டோட தம்பி ப்ளம் அப்படின்ட்டு சொன்னோடனே நம்ம ரக்குக்கு வந்துச்சே பாருங்க சிரிப்பு. வேக வேகமா போய் அவன் கையை பிடிச்சிட்டு அவன் மூஞ்ச பார்த்துட்டு நம்ம ரக் வந்து அப்படியே சிரிக்கிறான். அவன் கிட்ட கேட்டுப்பான் போல எங்கடா அவங்க அண்ணா இருக்கான்ட்டு. அதுக்கு நம்ம ப்ளம்மும் சொல்லியிருப்பான் போல. அவன் வந்து அந்த பீச்சில் உட்காந்து ஸ்டார்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பான். போய் அவனை பார் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம ரக் வந்து சரின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டு ஒரு வழியா நம்ம மொட்டை கண்டுபிடிச்சிட்டு அவன் அப்படியே மனசுக்குள்ளேயே பேசுறான். உன் பெயரை சொல்றது கூட எனக்கு தகுதி இல்லை அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு அப்படியே மெல்ல மெல்ல மொட்டை அப்படின்ட்டு கூப்பிட நம்ம மொட்டும் யாரா அது நம்மளை கூப்பிடுறது அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா வந்திருக்கிறது நம்ம ரக்கு. நம்ம ரக்கை பார்த்தோன்னேவும் நம்ம மொட்டோட மூஞ்சில இருக்கிற அந்த ரியாக்ஷனை பார்க்கணுமே, செம்மையா இருந்துச்சு அந்த ரியாக்ஷனு. அப்படியே எந்திரிச்சு நின்னுட்டு நீ இங்க என்னடா பண்ற அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து நம்ம ரக் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ரக் வந்து அவன் கையில இருக்கிற அந்த பிரேஸ்லைட்டை கழட்டி அப்படியே நீட்டிடுறான். நீட்டிட்டு நம்ம ரக் வந்து அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்றேன், இதை நீ எனக்கு போட்டு விடு, இதை நீ போட்டு விட்டேன்னா நான் உனக்கு பதில் சொல்றேன், நான் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்றேன் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு அப்படியே நீட்டிகிட்டே இருக்கான். நம்ம மொட்டு வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி அழுகழுதியா வருது. அவனோட கண்ணீர் எல்லாத்தையுமே அப்படியே தொடச்சிட்டு நம்ம ரக் கையில இருக்கிற அந்த பிரேஸ்லைட் அப்படியே டக்குன்ட்டு எடுத்துறான். எடுத்துட்டு நம்ம மொட்டு வந்து நம்ம ரக்கா பார்த்துட்டு, நீ இந்த மாதிரி என்னை ஹர்ட் பண்றது கட்டி தான் இங்க திரும்ப வந்தியா அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து ரக்கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு இல்ல நான் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்ட்டு நம்ம ரக்ஸ் எல்லாம் நம்ம மொட்டு இருந்துட்டு அப்புறம் எதுக்கு நீங்க திரும்ப வந்த, என்ன ஹர்ட் பண்ற கண்டி தான் நீங்க வந்த, அப்படி என்னோட ஃபீலிங்கோட உனக்கு விளையாடுறது உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ அதில் ஜெயிச்சிட்டடா, விடுறா, நீ அதில் ஜெயிச்சிட்ட, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன், இது என்னோட ஃபீலிங் என்னோட ஹர்ட்ன்ட்டு, அப்படி இருந்து இதை நீ திரும்பி தரதுக்கு தானே நீ இங்கே வந்திருக்க, எனக்கு தெரியுது இது வந்து உனக்கு வேணான்ட்டு, அதனால தானே நீ இந்த ஐலாண்டுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து நம்ம ரக்கிட்ட சொல்லிட்டு, இதை என்கிட்ட திரும்பி தரல உனக்கு அவ்வளோ ஆர்வமா அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் வந்து அவனை பார்த்துட்டு இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நம்ம மொட்கிட்ட நம்ம ரக் சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு அப்பனா எதுக்கு இங்கே வந்த அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக்கை பிடிச்சி அப்படியே கத்திக்கிட்டே இருக்கான். நம்ம ரக்குக்கு வந்து என்ன பதில் சொல்றேன்ட்டு தெரியாம அவனை அப்படியே பார்த்து அழுதுகிட்டே தான் இருக்கான் நம்ம ரக்கு. இதை பார்த்த நம்ம மொட்டுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிட்டு நம்ம ரக்கை பார்த்து, அப்புறம் ஏன்டா இங்கே வந்தேன், நான் இன்னும் எத்தனை நாளைக்கு உன்னை நினைச்சு இங்கே கவலைப்பட்டுட்டு இருக்கேன்ட்டு என்ன பார்க்கறதுக்காண்டி இங்கே வந்தியா அப்படி, நீ எங்க பாக்குறதுக்கு தான் இங்க வந்தேன்னா நீ பாரு, நல்லா பாரு நான் எப்படி இருக்கேன்ட்டு, எனக்கு ஒண்ணு இந்த பிரேஸ்லைட் தேவையில்ல, உனக்கு இந்த பிரேஸ்லைட் தேவையில்லைன்னா இதை தூக்கி போட்டுரு, அப்படி இல்லாட்டி நான் தான் இதை தூக்கி போடணும்னு நீ நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம முட் வந்து நம்ம ரக்கிட்ட சொல்லிட்டு அந்த பிரேஸ்லைட் அப்படியே தூக்கி வீசிடுறான் கடல்ல. இதை பார்த்தா நம்ம ரக்கு இருந்துட்டு முட்கிட்ட ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம முட்டு இருந்துட்டு நீ ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ற, உனக்கு தான் யாரும் வேணாம்னு சொல்லிட்டே இல்ல, நானும் வேணாம்னு சொல்லிட்டு என்னோட லவ்வும் வேணாம்னு சொல்லிட்டேன், அப்புறம் ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஓ ஒருவேளை மறுபடியும் நீ என்கிட்ட டீல் போடலான்ட்டு வந்திருக்கியா, அப்படி வந்திருந்தேன்னா சாரி, என்னால அது முடியாது மறுபடியும் உங்ககிட்ட டீல் போடுறதுக்கு, நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் கூட மறுபடியும் வரமாட்டேன்டா, ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன், ஆனா நீ தான் என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டேல, அப்புறம் ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீங்க இருந்து போயிரு, அப்படி ஒருவேளை உனக்கு ஆள் வேணும்னா இந்த உலகத்துல எத்தனையோ பசங்க இருக்காங்கடா, போய் அவங்கள போய் நீ சூஸ் பண்ணி என்ன விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன் இந்த ஹோம் டவுனை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முட் வந்து அங்க இருந்து அப்படியே போறான். நம்ம ரக் வந்து போகாதட்டு கையை பிடிக்கவும் நம்ம முட் வந்து அவன் கையை தட்டி விட்டுட்டு அங்க இருந்து போறான். அப்படி போனவே திரும்ப வந்து நம்ம முட் வந்து அவனோட கையில அந்த பிரேஸ்லைட்டை வச்சுட்டு, எனக்கு இது வேணாம், எனக்கு இதை தூக்கி போடுறதுக்கு மனசு இல்ல, உனக்கு இது வேணாம்னா நீ இதை தூக்கி போட்டுரு என்னோட மனசையும் அப்படின்ட்டு நம்ம முட் வந்து நம்ம ரக் கையில அந்த பிரேஸ்லைட்டை கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். நம்ம ரக் வந்து அப்படியே அழுதுகிட்டேயோ அங்கேயே ஃபீல் பண்ணி அப்படியே உட்காந்துருக்கான். அப்புறம் நம்ம ரக் அழுதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வீ கிட்ட தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். நம்ம வீ வந்து கேட்கற, என்னடா நீ அழுகுறியா அப்படின்னு கேட்டா நம்ம ரக் இருந்துட்டு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஆனா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, இது ரொம்ப ரொம்ப எனக்கு வலிக்குது, அவன் வந்து என்ன நான் அவனை கஷ்டப்படுத்திட்டேன்ட்டு என்ன சொல்றான், எனக்கு என்ன பண்றதுன்ட்டே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வீ இருந்துட்டு என்ன நீ அவன்கிட்ட உன்னோட மேட்டரை சொன்னியா இல்லையா அப்படின்ட்டு நம்ம வீ சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு எங்க அவன் தான் என்னை பிடிச்சி திட்டுன்னு திட்டுறானே, எங்க இருந்து நான் அவன்கிட்ட சொல்றது, அவன்கிட்ட எப்படி சொல்றேன்ட்டே எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம வீ இருந்துட்டு ஒரு ஐடியா பண்றேன், இங்க பாரு ரக், உனக்கு வேணும்னா நீ தான் அவன்கிட்ட சொல்லி ஆகணும், அவன் உன்னை எவ்வளவு திட்டினாலும் நீ தாண்டா அவனை சமாதானப்படுத்தணும், உன்னோட லவ் கண்டி நீ தான் இது எல்லாத்தையுமே பண்ணி ஆகணும், அப்புறம் உன்னோட லவ் கண்டி இது எல்லாத்தையுமே நான் தான் பண்ண முடியும், நீ தான் பண்ணி ஆகணும், உனக்கு அவனோட லவ் வேணும்னா நீ இது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வி வந்து நம்ம ரக் கிட்ட சொல்லவும் நம்ம ரக் வந்து அதை ஏன் நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங்ல இருந்து நம்ம ரக்கோட வேலை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னன்னா நம்ம முட் வந்து எங்க போனாலும் அவன் என்ன பண்ணாலும் அவன் பக்கத்துல போய் நின்று உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து கேட்கறதே அவனோட வேலையா இருக்கு. இவனை பார்த்தாலேவும் நம்ம முட் வந்து அவனை அவாய்ட் பண்ணிட்டு அங்க இருந்து போறதுக்கு தான் நம்ம முட் வந்து ட்ரை பண்றான்.
பண்றான். அப்படி போயிட்டு ஒரு பீச்ல அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். நம்ம ரக்கு அப்படியே பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம மொட் வந்து நம்ம ரக்க பார்த்துட்டு என் பின்னாடி வராத, என்னை விட்டு போயிரு அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறான். நம்ம ரக் வந்து அவனை அப்படியே பார்த்துட்டு இவனை எப்படிதான் சமாதானப்படுத்த போற தெரியலையோ அப்படின்ட்டு அவன் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நைட் வந்து அந்த பீச்ல ஒரு பாலத்துக்கு மேல அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே ஒரு இடத்துல நின்று வானத்தை பார்த்துட்டு இன்னும் ஒரே ஒரு தடவை தான், இன்னும் ஒரு தடவை மட்டும் நான் சொல்றதை கேளு, அதுக்கப்புறம் உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், இங்க இருந்து நான் போயிடுறேன் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து அந்த வானத்தை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இங்க நின்று இருக்கான். சேம் டைம் நம்ம மொட்டும் அன்னைக்கு அவன் இங்க உட்காந்துருக்கும் போது ரக் வந்திருந்தாலே அந்த இடத்துக்கு நம்ம மொட் வந்து நின்றுட்டு அவன் வந்திருக்கானா என்னான்ட்டு பாக்குறதுக்காண்டி வந்திருக்கான். அவன் வரலன்னு தெரிஞ்ச உடனேவும் நம்ம மொட் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நான் என்ன லூஸா, அவன் இங்க வரமாட்டான்னு தெரிஞ்சும் நான் இங்க வந்திருக்கேன், நான் லூசு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் அப்படியே அந்த இடத்துலயே உட்காந்து அவனும் அந்த வானத்தையே பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம மொட் வந்து என்னமோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட தம்பி அங்க வந்துட்டு டே அண்ணா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு நம்ம பிளம் கேட்க, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு நீ இங்க என்ன பண்ற, நான் தான் உனக்கு இன்னைக்கு லீவ் கொடுத்துருந்தேன்ல, இங்க என்ன பண்ற அப்படின்ட்டு நம்ம மொட் கேட்க, அதுக்கு நம்ம பிளம் இருந்துட்டு அது ஒண்ணும் இல்ல, அந்த ஹேண்ட்ஸம் பாய் இருக்கார்ல அவர் வந்து உங்ககிட்ட என்னமோ பேசணுமா அப்படின்ட்டு நம்ம பிளம் சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு அவங்கிட்ட எல்லாம் நல்லா பேச முடியாது அப்படின்ட்டு நம்ம மொட்சல, அதுக்கு நம்ம பிளம் இருந்துட்டு டே அண்ணா அவர் உங்ககிட்ட கடைசியா என்னமோ உங்ககிட்ட பேசணுமாண்டா, போய் அவர் என்னன்ட்டு தான் போய் பாரு அப்படின்ட்டு நம்ம பிளம் சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு முடியாது முடியாது அப்படின்ட்டே சொல்லிட்டு இருந்தா. முடியாதுன்னு சொன்னவன் கடைசியில எங்க போய் நிக்கிறானா, அவனோட ரூம் வாசல் முன்னாடி தான் போய் நிக்கிறான் நம்ம மொட்டு. நம்ம மொட் வந்து எப்படியோ தைரியத்துல வர வச்சுட்டு நம்ம ரக்கோட டோர் முன்னாடி அப்படியே போய் நிக்கிறான். நின்னுட்டு அந்த ஸ்பேர் கீயை எடுத்து அப்படியே யோசிச்சு பாக்குறான். என்னன்னா நம்ம ரக்கு இங்க வந்த புதுசுல நம்ம மொட்டை ரூம்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொன்ன போது நம்ம மொட் வந்து ஸ்பேர் கீ வச்சுதான் உள்ள வந்திருப்பான். அதெல்லாம் நினைச்சு பார்த்து இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஒரு வழியா டோரை ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா உள்ள எதுவுமே இல்ல. நம்ம மொட் வந்து உள்ள பார்த்துட்டு இங்க ஒண்ணுமே இல்ல, இங்க இருந்து போயிடலாம் அப்படின்ட்டு அங்க இருந்து போலான்ட்டு பார்க்கும்போது அங்க சைடுல ஒரு இடத்துல வந்து ஒரு பெண்ணும் ஒரு டிவைஸும் அப்புறம் ஒரு ஸ்டிக்கி நோட் மாதிரி என்னமோ எழுதிருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம மொட் வந்து அந்த ஸ்டிக்கி நோட் எடுத்து பார்த்தா சாரி உங்ககிட்ட நான் எப்படி சொல்றதுன்ட்டு எனக்கு தெரியல, அதனாலதான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், இதை மட்டும் கேட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கி நோட்ல எழுதிருக்கு. நம்ம மட்டும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிப்பை எடுத்து அந்த டிவைஸ்ல போட்டு அப்படியே கேட்கறான். அதுல வந்து என்ன இருக்குன்னா, எடுத்த உடனே முதல்ல ஐம் சாரி மகாசிமுத், என்ன மன்னிச்சிரு, உன்னை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், இது எல்லாத்துக்குமே காரணம் நான் செல்ஃபிஷா இருந்தது மட்டும்தான், என்னால உன் முகத்தை பார்த்து கூட மன்னிப்பு கூட கேட்க முடியல, அதுக்கு கூட நான் தகுதி இல்லாதவனா ஆயிட்டேன், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் நீ பண்ணு, இந்த ரெக்கார்டரை நீ ஃபுல்லா கேளு, அது மட்டும் போதும், நான் சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்தே எல்லாருமே இந்த லவ்வால வெறும் கஷ்டம் மட்டும் தான் பட்டிருக்காங்க, என்னோட அம்மாவா இருக்கட்டும், என்னோட அக்காவா இருக்கட்டும், இல்ல என்னை சுத்தி இருக்கிறவங்க யாரா வேணா இருக்கட்டும், இந்த லவ்வால வெறும் கஷ்டம் மட்டும் தான் பட்டிருக்காங்க, யாருமே இதால ஹாப்பியா இல்ல, அதனாலதான் நானும் இதை நினைச்சு பயந்து போனேன், எங்க நான் உன்னை லவ் பண்ணி நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அதுல இருந்து வர அந்த கஷ்டம், அதை எனக்கு எப்படி அதை தாண்டி வரதுன்ட்டு எனக்கு தெரியல, அதனாலதான் நீ என்கிட்ட லவ் சொல்லும் போது நான் அதை வேணான்ட்டு உன்னை விட்டு நான் தள்ளி போனேன், நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நீ லவ் சொன்ன பாத்தியா, அப்ப வந்து எனக்குள்ளார அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா, அதனால நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன், டெய்லி நான் காலையில தூங்கி எந்திரிக்கும் போதும் நீ என் கூடயே இருக்கணும், அதே மாதிரி நைட்டு நான் தூங்க போகும்போதும் நீ என் கூடயே தான் தூங்கணும், அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட கேட்கணும், நீ டயர்டா இருக்கியா, உனக்கு பசிக்குதா, உனக்கு வேற ஏதாவது வேணுமா அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட கேட்கணும். இவன் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மொட்டால அங்க ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியல. நம்ம மொட் வந்து எடுத்தேன் பாரு ஓட்டங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சுட்டான். இந்த பக்கம் நம்ம ரக்க உட்காந்துக்கிட்டு நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன், நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும்னு தான் நினைச்சேன், எனக்கு தெரியும் நான் கொஞ்சம் ஓவராவே பேசுறேன்ட்டு, ஆனா இருந்தாலும் ஐ எம் சாரி, என்ன மன்னிச்சிரு, இதை நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு நம்ம ரக்க ஒரு பக்கம் சொல்ல, நம்ம மொட் வந்து சேம் டைம் இவன் எங்க இருக்கான்ட்டு ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு அங்கேயும் ஓடி வந்துட்டு இருக்கான். இவன் இப்படி ஓடி வந்து அவன் முன்னாடி நிக்கவும் அவன் வந்து அவனோட லவ்வை சொல்லவும் கரெக்டா இருந்துச்சு, பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. மகாசமுத் ஐ லவ் யூ அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து கடைசியா அந்த ரெக்கார்ட்ல முடிச்சிருப்பான். இவனும் கரெக்டா வந்து அவன் முன்னாடியே நிக்கிறான். ரக் வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவன் யாரா அதை நம்ம பக்கத்துல வந்து நிக்கிறதுன்ட்டு திரும்பி பார்த்தா வந்திருக்கிறது மொட்டை பார்த்தோன்னேவும் நம்ம ரக்குக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டு அப்படியே எந்திரிச்சு நிக்கவும் நம்ம மொட் வந்து அப்படியே வேகமா நம்ம ரக்க அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். இவன் இந்த மாதிரி ஹக் பண்ணுவான்ட்டு நம்ம ரக் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவன் இந்த மாதிரி ஹக் பண்ணவும் நம்ம ரக்க அப்படியே ஷாக் ஆயிட்டு மகாசமுத் மகாசமுத்துன்ட்டு அவன் பேரை மட்டும் தான் சொல்றான். நம்ம மொட் வந்து அவன் அப்படியே அவன் கண்ணத்தை பிடிச்சி ஆமா நான் தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து நம்ம ரக்கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக்கு இருந்துட்டு அவனை பார்த்து மகாசமுத் அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, அதுக்கு மொட் வந்து நம்ம ரக்க பார்த்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக்க அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஹக் எல்லாம் பண்ணி முடிக்கவும் நம்ம ரக்கு இருந்துட்டு மொட்டை பார்த்துட்டு ஆனா ஆனா ஐம் சாரி, நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், எல்லாத்துக்குமே சேர்த்து என்ன மன்னிச்சிரு அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து அப்படியே ஒரு மாதிரி லூஸ் மாதிரி கத்திக்கிட்டே இருக்கவும் நம்ம மொட்டை இருந்துட்டு அவன் கண்ணத்தை அப்படியே பிடிச்சிட்டு இங்க பாரு, நான் சாரி கேட்கறதுக்கெல்லாம் ஒண்ணு இங்க வரவே இல்லை அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக்கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக்கு இருந்துட்டு அப்பனா சொல்லு, நான் என்ன சொல்லணும் நீயே சொல்லு, நீ எது சொன்னாலும் நான் சொல்றேன் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு உன்னோட ஃபீலிங்கை என்கிட்ட ஷேர் பண்ணு, நீ சொல்லு, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ என்கிட்ட சொல்லு, அதுவும் என் ஃபேஸை பார்த்து சொல்லு,
நீ என்ன லவ் பண்றேன்ட்டு சொல்லு அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட கேட்க, நம்ம ரக் வந்து அப்படியே யோசிச்சுட்டு ஐ லவ் யூ அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து சொன்னோடனேயும் நம்ம மொட் ஃபேஸ்ல இருக்கிற அந்த சிரிப்பை பார்க்கணுமே, செம்ம கியூட்டா இருந்துச்சு. சிரிச்சுட்டு ஆமா நானும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து சொன்னோடனேமோ நம்ம ரக் வந்து அவனை அப்படியே ஹக் பண்ணிட்டு ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்ட்டு நம்ம ரக் வந்து அப்படியே கத்திக்கிட்டே இருக்கான். நம்ம மட்டும் அப்படியே அவனை பிடிச்சி டைட்டா ஹக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம மொட் வந்து டேட்டா போட்டிருப்பான் இல்லையா, அந்த டேட்டாவை வந்து நம்ம ரக் கிட்ட காட்ட நம்ம ரக் வந்து அந்த டேட்டாவை அப்படியே தொட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நம்ம மொட்டும் ரக்கும் அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த கிஸ்ஸிங் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா 2 பேர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சண்டைக்கு அப்புறம் வர இந்த கிஸ்ஸிங் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபீல்ஃபுல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அப்புறம் ரூம்ல பார்த்தா இவங்க 2 பேத்துக்கு நடுவுல சின்னதா மேட்ரு போயிருக்கும் போல. மேட்ரு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மொட் வந்து தான் முதல்ல கண் முழிக்கிறான். பின்னாடியே நம்ம ரக்கும் அப்படியே கண் முழிக்கிறான். நம்ம ரக் வந்து கண் முழிக்கும் போதும் பக்கத்துல நம்ம மொட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இவன் சொல்லியிருப்பா இல்லையா, நான் தூங்கி எந்திரிக்கும் போது உன்னோட முகத்தை தான் நான் பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்டிட்டு அந்த ரெக்கார்ட்ல சொல்லியிருப்பா இல்லையா, அதே மாதிரி இவன் பக்கத்துல இருக்கவும் நம்ம ரக்குக்கு வந்து செம்ம ஹாப்பி ஆயிருது. நம்ம மொட் வந்து அவன் கையை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணவும் நம்ம ரக்கு இருந்துட்டு அவன் இன்ஃபினிட்டி டேட்டா போட்டிருப்பா இல்லையா, அந்த டேட்டாவை அப்படியே தொட்டு பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இதை பார்த்த நம்ம மொட் வந்து அவன் கையை அப்படியே பிடிச்சிட்டு அவன் கிட்ட கேட்கறான், நீ நல்லா தூங்குனியா, உனக்கு நல்லா கனவு வந்துச்சா அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ரக்கு இருந்துட்டு ஆமா உனக்கு எப்படி அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க, அதுக்கு மொட்டு இருந்துட்டு அவனை பார்த்துட்டு எனக்கும் தான் அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல, அதுக்கு ரக்கு இருந்துட்டு சரி கனவுல என்ன வந்துச்சு அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க, அதுக்கு மொட்டு இருந்துட்டு என்னோட கனவுலையா நீ தான் வந்த அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் வந்து செம கியூட்டா இருந்துச்சு. அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ரக் இருந்துட்டு சரிடா போதும் வா எந்திரிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ரக்ஸ் எல்லாம் அதுக்கு மொட்டு இருந்துட்டு இல்ல அதெல்லாம் முடியாது, இன்னும் 5 நிமிஷம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் மேலே ஏறி படுத்துக்கிட்டு அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணி அப்படியே விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த பிரேஸ்லெட் வந்து குத்திருக்கும் போல. நம்ம மொட் வந்து என்னடா அது அப்படின்ட்டு பார்த்தா கையில பிரேஸ்லெட். அந்த பிரேஸ்லெட் வந்து நம்ம ரக்கோட கையில இருக்கிறத பார்த்தோன்னேவும் நம்ம மொட்டுக்கு வந்து செமையான ஹாப்பி. நம்ம மொட் வந்து அவனை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் நம்ம ரக்கும் மொட்டும் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 2 பேரும் பீச் ஓரமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம மொட் வந்து சொல்றான் என்னால உன் கூட எல்லாம் வர முடியாது அப்படின்ட்டு. நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு நீ என்ன பேசுற, அப்ப உன்னால என் கூட பேங்காக்கு வர முடியாதா அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட சொல்ல, அதுக்கு மொட் வந்து யோசிச்சுட்டு இல்ல என்னால வர முடியாது, எனக்கு டைம் கிடைக்கும் போது மட்டும்தான் என்னால உன் கூட வர முடியும் அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் வந்து யோசிச்சுட்டு அப்பனா நீ 6 மாசம் அங்க இருப்ப 6 மாசம் இங்க இருப்ப அப்படிதானே அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம மொட் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு ஆமா என்னோட வேலை அந்த மாதிரி, ஆனா என்னோட வேலையை விட்டுட்டு எங்க வர முடியாது, இதுதான் என்னோட வீடு, இதுதான் என்னோட இடமும் கூட, இதுதான் இந்த ஐலாண்டு தான் என்னோட லைஃப், இதை விட்டுட்டு என்னால எப்பயுமே வர முடியாது அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் வந்து அப்படியே மொட்டை பார்த்து யோசிச்சுட்டு சரி நீ வரலாட்டி என்ன, நான் வந்து இங்க உன் கூட தங்குறேன், உன்னால அங்க வந்து இந்த ஒர்க் எல்லாம் பண்ண முடியாது, ஆனா என்னால எங்க வேணாலும் இருந்துகிட்டு என்னோட ஒர்க்கை பண்ண முடியும், என்னோட ரைட்டிங் வேலையெல்லாம் பண்ண முடியும், என்னோட லவர் எங்க இருக்காரோ அங்கதான் நானும் இருப்பேன் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்டிக்கிட்ட இந்த மாதிரி சொன்னோடனேவும் நம்ம மொட்டுக்கு வருதே பாருங்க சிரிப்பு. எப்பா செம கியூட்டா சிரிக்கிறான் நம்ம மொட்டு இவன் லவ்வருன்ட்டு சொன்ன உடனேவும். சிரிச்சிட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்றான் நீ இந்த மாதிரி என்ன லவ்வருன்னு சொல்லிட்டே இருந்தேன்னா நான் உன்னை டீச் பண்ணிட்டே இருக்க போறேன் அப்படின்ட்டு. நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்லிட்டு சரி நீ எப்படி இங்க இருப்ப, உன்னோட கிளினிக் எல்லாம் போகாம இங்க இருந்துருவியா அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு அதான் நீ 6 மாசம் என் கூட வந்து பேங்காக்ல இருக்க போறல, அப்ப நான் இது எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம மொட் கிட்ட சொல்ல, அப்ப நம்ம மொட்டு இருந்துட்டு சரி ஓகே நீ இங்க தான் இருக்க போற அப்படின்ட்டு நம்ம மொட் கேட்க, ஆமா நான் இங்க தான் இருக்க போறேன், ஆனா எங்க இருக்க போற அப்படின்ட்டு நம்ம மொட் கேட்க, நம்ம ரக் இருந்துட்டு உன்னோட வீட்டுல தான், வேற எங்க அப்படின்ட்டு நம்ம மொட் கிட்ட நம்ம ரக் சொல்ல, இருக்க நம்ம ரக் இருந்துட்டு நிஜமாவே நீ என் வீட்டுல தான் இருக்க போற அப்படின்ட்டு நம்ம மொட் கேட்க, நம்ம ரக் இருந்துட்டு ஆமாண்டா அதுல என்னடா உனக்கு சந்தேகம், நான் உன் வீட்டுல தான்டா இருக்க போறேன், ஏன் நான் உன் வீட்டுல எல்லாம் இருக்க மாட்டேனா அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட சொல்ல, அதுக்கு மொட்டு இருந்துட்டு ஒருவேளை நீ வேணா ரெஸ்டாரண்ட்ல போய் தங்கிக்கிறியா அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல, அதுக்கு ரக் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் உன் கூட தான் வந்து தங்குவேன் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட சொல்ல, அதுக்கு மொட்டு இருந்துட்டு சரி சரி ஓகே இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், இப்ப காஃபி குடிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, வா இங்க இருந்து போலாம் போய் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு அங்க இருந்து அப்படியே போயிடுறான். அப்புறம் நம்ம மொட் வந்து என்னமோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ரக்கு வேகமா ஓடி வந்து மகசமுத் அப்படின்ட்டு கத்திக்கிட்டேவோ அவன் பக்கத்துல வந்து அப்படியே உட்காடுறான். இவன் இந்த மாதிரி மூச்சு வாங்கிட்டே வந்து உட்காருவோம். நம்ம மொட்டு இருந்துட்டு பொறுமையாரு என்ன விஷயம் அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, அதுக்கு மொட்டு இருந்துட்டு சரி அப்பனா சொல்லு என்ன விஷயம் அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ரக் வந்து அவன் கையில ஒரு என்வெலப் மாதிரி இருக்கு, அந்த என்வெலப்பையோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் நம்ம ரக்கு. இவன் கிட்ட கொடுத்து இவன் என்ன நினைப்பானோ அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இவன் பாக்குறத நம்ம மட்டும் பார்த்துட்டு அவனும் அந்த என்வெலப்பை பாக்குறான். என்வெலப்பை அவன் பார்த்த உடனேவும் நம்ம ரக் வந்து அந்த என்வெலப்பை அப்படியே பின்னாடி அப்படியே மறைச்சு வச்சுக்கிறான். அப்ப இவன் மறைச்சு வைக்கவும் நம்ம மட்டும் இருந்துட்டு அவனை பார்த்து
டொங்கராக் அப்படின்ட்டு அவன் பேரை சொன்ன உடனே அவன் பயந்துகிட்டு அந்த என்வலப் எடுத்து அவன் கையில கொடுக்குறான். இவன் அதை வாங்கிட்டு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு பிரிச்சு பார்க்கறான். அப்ப நம்ம ரக்கு இருந்துட்டு சொல்றான், நீ கோவப்படாத, நான் இதை உனக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காண்டி மட்டும் தான் வாங்கினேன், வேற ஒண்ணும் இல்ல, நீ என் மேல கோவப்படாத அப்படின்ட்டு நம்ம ரக் ஒரு மாதிரி சொல்றான் பாவமா. அப்ப நம்ம ரக்க பார்த்து கேக்குறான், எதுக்காண்டி நீ இந்த வீட்டை வாங்கின அப்படின்ட்டு நம்ம கேட்க, அதுக்கு ரக்க இருந்துட்டு, ஏன்னா நான் அவங்க கூட தங்கணும்னு நினைச்சேன், அது மட்டும் தான், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு நம்ம ரக் முட்கிட்ட சொல்ல, அதுக்கு மட்டும் இருந்துட்டு, நீ வாங்கினது தப்பு இல்ல, அதை என்கிட்ட கேட்டுட்டு வாங்கியிருக்கலாம்ல அப்படின்ட்டு நம்ம சொல்ல, அதுக்கு ரக்க இருந்துட்டு, ஏன்னா நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்காண்டி தான் நான் இப்படி பண்ணேன், உங்ககிட்ட சொல்லிட்டு செஞ்சு அதுக்கு பேர் சர்ப்ரைஸ் இல்லைல்ல அப்படின்ட்டு நம்ம ரக் அப்படியே ஒரு மாதிரி டல்லா சொல்றான். இவன் இந்த மாதிரி டல்லா ஃபேஸை வச்சிருக்கிறத நம்ம பார்த்துட்டு அவன் அப்படியே சிரிச்சுட்டு அவன் பக்கத்துல போய், நான் ஒன்றும் கோவமாலாம் இல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்லவும் நம்ம ரக்குக்கு அப்படியே ஹாப்பி ஆயிடுது. அப்ப கேட்டேன்ல, நீ என் மேல கோவமா இருக்கே அப்படின்ட்டு ரக் கேட்டிருப்பான். அப்ப அதனால நம்ம கோவம் இல்லைன்னு சொன்னோடனேவும் நம்ம ரக் இருந்துட்டு மொட்டை பார்த்து, நீ நிஜமா தானே சொல்ற என் மேல கோவம் இல்லைல்ல அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, அதுக்கு மட்டும் இருந்துட்டு, நான் ஏன் கோவப்படணும், நான் எதுக்காண்டி உன் மேல கோவப்படணும், நீ நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கணும்காண்டி தானே நீ இந்த மாதிரிலாம் பண்ண, நீ நம்மளோட ஃபியூச்சரை நினைச்சு தானே நீ இந்த மாதிரிலாம் பண்ண, ஸோ அதுக்காண்டி நான் ஏன் உன் மேல கோவப்படணும், நான் உன் மேல கோவம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு நம்ம நம்ம ரக்கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு அவனை பார்த்து அப்படியே சிரிக்கிறான். நம்ம ரக் சிரிச்ச உடனேவும் நம்ம மொட்டுக்கு அப்படியே சிரிப்பு வந்துடுது. இவங்க 2 பேரும் இப்படி சிரிச்சு ஹாப்பியா பேசுறதோட லவ்ஸி எபிசோட் 10ல பார்ட் 2 இங்க டோட்டலா கம்ப்ளீட் ஆகுது. இந்த சீரீஸும் இதோட முடியுது. பொறுமையா இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. இந்த சீரீஸோட ஸ்பெஷல் எபிசோடு ரிலீஸ் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரமே அந்த ஸ்பெஷல் எபிசோடையும் நான் போடுறேன். இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. யாராவது இந்த சீரீஸ் முதல்ல இருந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் நான் ஸ்பெஷல் எபிசோட்ல பார்க்குறேன். பை பாய்.